ஐயோ கடவுளே, இந்த ராத்திரியில மொத்த குடும்பமும் ஒன்னா சேர்ந்து ரூம்ல உட்காந்து யாரு கூடிய கெடுக்கிறதுக்காக சதி திட்டம் தீட்டுறாங்கன்னே தெரியலையே. யார வேணா ஏதாவது பண்ணட்டும்னு விடவா முடியும்? இவங்க பண்ற பாவம் நம்மள வந்து சேரும். யாரு கூடிய கெடுக்கிறதுக்கு திட்டம் போட்டுட்டு இருக்காங்க? வேற யாரு? அண்ணாச்சி குடும்பத்தை கெடுக்கதான். ஆனா இதெல்லாம் தெரியாம இந்த உத்ரா இவங்களையே முழுசா நம்பிக்கிட்டு நிம்மதியா தூங்குறா. நாம தான் ஏதாவது செய்யணும். என்ன பண்ணலாம்? எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஏதாவது கொஞ்சமாவது காதல விழுந்தாதான் அண்ணாச்சி குடும்பத்துல உள்ளவங்க கிட்ட சொல்ல முடியும். அப்படி இல்லைன்னா 2 குடும்பத்துக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்காளே சக்தி, அவகிட்டையாவது சொல்ல முடியும். என்ன பண்றது இப்போ? நம்மளையும் ரூமுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. எப்படி இந்த ரூமுக்குள்ள போறது? நல்ல ஐடியா. உடனடியா நாம போட்ட திட்டப்படி எல்லாம் நடக்கணும். அதுக்கு அந்த இன்ஸ்பெக்டர் பன்னீர்செல்வம் இங்க இருக்கணுமே, அவர் இல்லையே. இல்லைன்னா என்ன, அவர் தான் நமக்கு உதவி பண்றதா சொல்லியிருக்காருல்ல. அவர்கிட்ட பணத்தை கொடு, நம்ம திட்டத்தை சொல்லு, அவர் பார்த்துப்பாரு. நானே போய் அவரை பார்த்து பேசிட்டு வந்துடுறேன். போய் பாரு. ரமாமணி யாருன்னு பாருமா. ஏய் பாத்து, என்ன போய் யாருன்னு பாரு. கதவு தட்டுறது யாருன்னு பாரு. என்ன இது? நீயா? வா உள்ள, சீக்கிரம் வா. என்ன யாரும் தூங்கவே விட மாட்டேங்க. சின்ன பொண்ணு, மாடி பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கல, எதுக்கு வந்த? வேற எதுக்குக்கா வந்திருப்பா? நாம என்ன பேசுறோம்னு ஒட்டு கேட்கறதுக்காக வந்திருப்பா. ஆமா ஆமா, இவ ஒட்டு கேக்குறவதான். ஐயோ, ஓ மேல சத்தியமா அதுக்கு நான் வரல. ஏய், என் மேல சத்தியம் பண்ணாத. அப்புறம் எதுக்கு வந்த? அது என்ன கையில தனி பாட்டிலு? என்னத்த நீங்க ராத்திரி சாப்பிட்டதுக்கு அப்புறம் மாத்திரை போடாம வந்துட்டீங்க, அதான் எடுத்துட்டு வந்தேன். ஏமா, நீ நிஜமாவே நாகவல்லிக்கு மாத்திரை கொடுக்க வந்தியா இல்ல ஒட்டு கேட்க வந்தியா? ஆபரேட்டர் ஆறுமுகம் சொல்லு. எது? ராத்திரி ஷோக்கு 3 பேர் தான் வந்திருக்கானுங்களா? அப்புறம் படத்தை போட சொல்லி கலட்டா பண்றானுங்களா? ஏய், படத்தை போடாதடா. இந்த பாரு, காசையும் திருப்பி கொடுக்காத. என்னது, என்ன கதைன்னு கேக்குறானுங்களா? நீ ஒண்ணு பண்ணு, தியேட்டரை இழுத்து மூடிட்டு அந்த 3 பேரையும் தியேட்டருக்கு வெளியில உட்கார வச்சு உன் வாயால 1 மணி நேரம் கதையை சொல்லி அவனுங்களை வீட்டுக்கு அனுப்பு. ஆமாண்டா, கரண்ட் செலவாது மிச்சமாக. அனுப்பிச்சுடுற, நான் பாத்துக்கிறேன். ஒரு நிமிஷம், நம்ம கேண்டீன்ல போட்ட முட்டை போண்டாவல்ல என்னாச்சு? முட்டை போண்டாவா? இரு. எது 40 போண்டாவா? யார கேட்ற 40 போண்டா? மாப்ள இருங்க. டேய், அந்த முட்டை போண்டாவை அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ள எடுத்து வை. மாப்ள, மணி ஷோக்கு வரவங்களுக்கு கொடுக்கலாம். அந்த போனை கட் பண்ணுங்க. சரி, யாரும் அப்புறம் பேசுறேன். சைலண்ட்ல போட்டு அங்க வைங்க. போட்டுட்டே கொடுங்க. இன்னும் என்ன நின்னுட்டு இருக்க? அந்த மாத்திரையும் பாட்டில் அப்படி வச்சுட்டு போ. சரிங்க அத்தை. என்ன இது புது நம்பரா இருக்கு? போன்னு சொன்னேன். அத்தை, இப்பவே லேட் ஆயிடுச்சு, சீக்கிரமா மாத்திரையை சாப்பிட்டுட்டு தூங்குங்க. ஏய், நீ தண்ணி கேட்டாலும் கொண்டு வரதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். இப்போ நாங்க பேசுறத ஒட்டு கேட்கணுன்றதுக்காக பெருசா எங்க அம்மா மேல அக்கறை இருக்கிற மாதிரி மாத்திரை கொண்டு வந்துட்டியா? போடி. ஏய், போன்னு சொல்றல. இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள நம்ம திட்டப்படி எல்லாம் நடக்கணும். அண்ணாச்சி மாதிரி அராஜகமா பழிவாங்காம அமைதியா புத்திசாலித்தனத்தோட அண்ணாச்சியை பழிவாங்கணும். அண்ணாச்சியே பார்த்து ஏற்பாடு பண்ண அவர் மகனோட கல்யாணம் நின்னு போனா
ஊர்க்காரங்க, உறவுக்காரங்க, சொந்த பந்தம் எல்லாம் அவரை காரி துப்பும். அந்த அவமானம் தாங்க முடியாம அவர் வீட்டுக்கு போய் பார்த்தா அங்க அருக்காணி இருப்பா. அவளை பார்க்கும் போதெல்லாம் கோமலவல்லிக்கு நாம கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியாம போயிடுச்சேன்னு அந்த குற்ற உணர்ச்சியே அவரை சிறுக சிறுக சாகடிச்சிடும். அப்புறம் என்ன, அவர் உயிரோட இருந்தாலும் செத்த பணத்துக்கு தான் சமம். நாகு, நீ ஒன்னும் கவலைப்படாத. அண்ணாச்சி அப்படி பாக்குற நாள் கூடிய சீக்கிரம் வரத்தான் போகுது. வாயால சொன்னா மட்டும் பத்தாது. நீங்க எல்லாரும் இந்த திட்டத்தை நிறைவேற்ற எச்சரிக்கையோட இருக்கணும். அப்பதான் இது நடக்கும். அத்தை, நீங்க காலால செய்ய சொல்ற வேலையை தலையால செஞ்சு முடிக்கிற விசுவாசமான ஆள்னா நீங்க சொல்ற வேலையை எவ்வளவு கச்சிதமா முடிக்கிறேன்னு பாருங்க. அதுக்கப்புறம் நீங்களே என்ன பாராட்டுவீங்க. இந்த விசுவாசம், பாராட்டு இதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை. இந்த விஷயத்துல ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். அத்தை, இந்த கல்யாணத்தை நிறுத்தணுங்கிறது உங்களோட கனவு. இவங்க பொண்ணு அருக்காணிய ஜெயவேலுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு இவங்களுக்கு நீங்க வாக்கு கொடுத்துருக்கீங்க. இதுல நான் கோட்டை விடுவேனா அத்தை? நீங்க சொல்ற விஷயத்த போலீஸுக்கு கரெக்டா நான் போன் பண்ணி சொல்றேன் அத்தை. அதுக்கப்புறம் நீங்களே என்ன பாராட்டுவீங்க. அம்மா, இன்ஸ்பெக்டர் பன்னீர்செல்வத்துக்கு பணத்தை கொடுத்து வைக்க வேண்டிய இடத்துல வைக்க சொல்ல வேண்டியது என்னோட பொறுப்பு. வைக்க போறது சாதாரண பொருள் இல்லப்பா, ரொம்ப முக்கியமான பொருள். அதை மட்டும் சரியா செய்யல, அப்புறம் நாம போட்ட திட்டம் எல்லாமே வீணா போயிடும். நீங்க என்னங்க பண்ண போறீங்க? தலைவர்கிட்ட விஷயத்த சொல்லி அவர் அங்க பேச சொல்ல வேண்டியது என் பொறுப்பு. அதை நான் பாத்துக்கிறேன். ஆமாங்க, சின்னதுரைக்கு இந்த விஷயத்துல ஒரு சின்ன சந்தேகம் கூட வந்துடக்கூடாது. அப்படி வராம இருக்கணும்னா அது உங்க தலைவர் பேசினா மட்டும்தான் நடக்கும். கோமலவல்லி, சொல்லுங்கக்கா. என்னதான் நாம குறிப்பாத்து அம்பு எய்தாலும் அது குத்த வேண்டிய இடத்த குத்தி கிழிக்க வைக்க வேண்டியது சரியா கிழிக்க வைக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. அக்கா, என்னக்கா இதுல மொத்த லாபமும் அடைய போறது நான் தானே. அதனால என் வேலைய கச்சிதமா செஞ்சிடுவேன். நான் சும்மாவே பேய் ஆட்டம் ஆடுறவ, மோள அடிச்சா கேட்கவா வேணும்? காவலைய விடுங்கக்கா, கோமலவல்லிய கொக்கா. நாகு, நான் கேக்குறேன்னு தப்பா நினைக்காத. இவ்வளவு பக்காவா நாம பிளான் பண்றோம். ஒருவேளை ஏதாவது ஒரு வகையில நம்ம திட்டம் நடக்காம போயிடுச்சுன்னா? நடக்கும், கண்டிப்பா நடக்கணும். அப்படி நடக்காம போச்சுன்னா என்னோட கடைசி அஸ்திரத்தை நான் பயன்படுத்துவேன். அதுக்கப்புறம் அந்த அண்ணாச்சியோட குடும்பமே சிதறி போகும். அந்த கடைசி அஸ்திரம் என்னன்னு தானே நீங்களா யோசிக்கிறீங்க? சொல்றேன். அம்மா சொல்லுமா. அம்மா, அந்த கடைசி அஸ்திரம் என்னதுமா? சொல்லுமா. அம்மா ப்ளீஸ்மா சொல்லுமா. சரி, தண்ணி குடிச்சு சொல்லு. இப்ப சொல்லு. சொல்றேன். சொல்லுமா. சகுனம் சரியில்லை, அப்புறமா சொல்றேன். மாப்பிள, உங்க செல்ல பொறுக்கி எடுத்துங்க. கடைசி அஸ்திரமா? சக்தி அக்கா, ஜெய்வேலோட கல்யாணத்தை தடுத்து நிறுத்தாதான் எல்லாரும் ஒன்னா கூடி சதி திட்டம் தீட்டுறாங்கன்னு என் மனசுக்கு தோணுச்சா. அதனாலதான் அத்தைக்கு மாத்திரை கொடுக்கற மாதிரி போய் வேவு பார்த்தேன். அவங்க என்ன விரட்டுறதுலயே குறியா இருந்தாங்க.
அதனாலதான் வேற வழியே இல்லாம அவங்க பேசுறது உனக்காவது தெரியட்டுமேனு பிச்சமுத்த அண்ணன் போன்ல இருந்து நான் தான் உனக்கு போன் போட்டு விட்டேன். அக்கா, நீங்க எனக்கு பண்ண உதவி மிகப்பெரிய உதவிக்கா. நீங்க மட்டும் எனக்கு போன் பண்ணாம இருந்ததா இவ்ளோ சதி திட்டம் நடக்கிறது எனக்கு தெரியாமையே போயிருக்கும். அவங்க அப்படி ஏதாவது பண்ணி கல்யாணம் நின்னு போயிருந்தா ஜெய்வேலும் அனிதாவோட வாழ்க்கை மட்டும் கேள்விக்குறியா இருக்காது. இதனால அண்ணாச்சி குடும்பத்துக்கும் பெரிய அவமானமா இருக்கும். சதி திட்டம் ஏதோ பண்றாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அது நம்ம எப்படியாவது முறியடிக்கணும். இல்லனா விஷயம் நமக்கு தெரிஞ்சு கூட என்ன பிரயோஜனமும் இல்லாம போயிடும். அவங்க பேசினாங்களே, அந்த இடத்துல இன்னும் யார் யார் இருந்தாங்க? அத்தை, மாமா, ஏன் வீட்டுக்காரரு, ரமாமணி அவ வீட்டுக்காரு, அப்புறம் அந்த கோமலவல்லி அத்தை. எனக்கு தெரிஞ்சு இவங்க எல்லாரும் தான் சதி திட்டம் போடுறாங்கம்மா. அப்படியாக்கா? அப்புறம் ஏன் சக்தி, அவங்க கல்யாணத்தை எப்படி நிறுத்த போறாங்க, அதுக்கு என்ன திட்டம் வச்சிருக்காங்கன்னு ஏதாவது பேசுனாங்களா? அதான்க்கா எனக்கும் பெரிய குழப்பமா இருக்கு. அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு முதல்லயே பேசிட்டாங்க போல இருக்கு. நான் கேட்கும்போது ஏதோ டிபார்ட்மெண்ட் ஆபீசரு தலைவர் நீ ஏதேதோ பேசினாங்க. எனக்கு எதுவுமே புரியலக்கா. கடைசியா நாகவள்ளி இந்த திட்டம் நிறைவேறலனா நான் கடைசி அஸ்திரம் ஒன்று எடுப்பேன்னு சொன்னாங்க. அது என்னன்னு கேட்கறதுக்குள்ள போன் கட் ஆயிடுச்சுக்கா. ஐயோ, அத்தைதான் எடுத்த காரியத்தை ஜெயிக்க எந்த எல்லைக்கு வேணாலும் போவாங்களே, யார வேணாலும் பலி கொடுப்பாங்க. அது அவங்க குணம். ஆனா இதுல அத்தையை மட்டும் ஜெயிக்க விட்டுற கூடாது சக்தி. நாம ஏதாவது ஒண்ணு பண்ணணும். பண்ணணும்க்கா. நம்ம ஏதாவது பண்ணி அவங்க போடுற திட்டம்லாம் நடக்க விடாம நிறுத்தணும். சக்தி, எனக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா நான் உடனே உனக்கு போன் பண்ணி சொல்றேன். நீயும் கொஞ்சம் நல்லா யோசி சக்தி. எப்படியாவது எந்த கெடுதலும் நடக்காம இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். சரி, நான் வச்சிடுறேன். பணம் பணம் என்ன பண்றது? கொடுத்த பணத்தை திருப்பி கேட்டா நான் எங்க போறது? என்னங்க என்னாச்சு? குட்டி போட்ட பூனை மாதிரி அங்கேயும் இங்கேயும் உலாத்திட்டு இருக்கீங்க. உலாத்துறனா? உலாத்தாம என்னடி பண்றது? என்ன பண்றது? பிசினஸ்க்கு பணம் கொடுத்தாரு, இப்ப திடீர்னு கேட்டா எப்படி கொடுக்க முடியும்? பிசினஸ்க்கு கொடுத்த பணம் பிசினஸ்ல நான் போட்டேன். இவரு மாதிரியா காக்கி சட்டை போட்டவரு மாசம் போறதா போதும் டான்னு கையில வந்து காசு வந்து சேர்ந்துரும். ஆனா பிசினஸ் அப்படியாடி போடணும் போடணும், இன்னும் போட்டுக்கிட்டே இருக்கணும், அப்பதான் பெருசா வந்து கொடுக்கும். இப்ப என்ன சொல்ல வரீங்க? என்ன சொல்றது? கொடுத்த பணத்தை பிசினஸ்ல போட்டேன்னு தான் சொல்ல முடியும். கேட்ட உடனே கொடுக்க முடியுமா? அதுக்காக தான் அன்னைக்கே சொன்னேன் நானு, உத்ரா கல்யாணத்துக்காக வச்சிருக்கிற பணத்தை வாங்காதீங்க அப்படின்னு. வாங்கினீங்கல்ல, இப்ப திருப்பி கேட்கும்போது கொடுத்துதானே ஆகணும். ஏங்க, இப்போ நீங்க இந்த பிசினஸ்க்காக வேற யார்கிட்டயாவது கடன் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க கேட்கும்போது நீங்க கொடுத்துதானே ஆகணும். ஆமா, கொடுத்துதானே ஆகணும். வட்டி வாங்குறான்ல. உசு உசுன்னு சும்மா பேசிட்டு இருக்காத. கொஞ்சம் அவனே கேட்டாலும் சரி, 1 மாசமோ 2 மாசமோ டைம் கேட்போம். இப்படி திடீர்னு வந்து கேட்டா என்ன பண்றது? சும்மா இரு. கடுப்பேத்துற உசு உசுன்னு. முடியாது முடியாது முடியாது. என் உயிரே போனாலும் என் நகைகள் எல்லாம் நான் கொடுக்க மாட்டேன். ஏய், சத்தம் போட்டு பேசாதே. எனக்கு தெரியுங்க, எனக்கு நல்லாவே தெரியும். அவர் பணத்தை பத்தி பேசும்போது நீங்க என் நகையை கேப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். வாங்க மாலன, ஒரு சின்ன மோதிரம் கூட கொடுக்க மாட்டேன். ஏண்டி, நான் என்ன உங்க வீட்டு நகைகளா கேக்குறேன்? எங்க அப்பா கிட்ட போய் சொல்லி ஏமாத்தி வாங்கின பணத்துல நீ வாங்கி வச்ச நகைகளை தானே கேக்குறேன். அதுவும் எதுக்காக கேக்குறேன்? நம்ம வீட்டு விசேஷ செலவுக்கு தானே கேக்குறேன். எது நம்ம வீடு? இது நம்ம வீடா? ஏண்டி, ஏன் இப்படி பேசுற? இது உன் வீடு இல்லையா? உன் குடும்பம் இல்லையா? இல்ல இல்ல இல்ல. இந்த வீட்ல அந்த சக்திக்கும் தேன்மொழி அக்காவுக்கும் தானே முதல் மரியாதை. அதுக்கப்புறமா தானே எனக்கு. நானே இந்த வீட்டை ஒழிச்சு கட்டிட்டு எப்ப தனி கொடுத்தன போலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க என்னடானா என் நகையெல்லாம் அப்படியே தார வாத்து கொடுக்க சொல்றீங்க? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? ஏய் ஏய், நீ நகைகளை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டா நாளைக்கு எங்க அப்பா அம்மா முகத்துல எப்படி நான் முழிப்பேன்? அப்படி முழிக்க முடியலனா எங்க அம்மா வீட்டுக்கு போயிடலாம் வாங்க. உங்க அம்மா வீட்டுக்கு? ஏய் சுகந்தி, ஏங்க என்ன பண்ண போறீங்க? இப்படி கையும் காலும் ஆட்டிக்கிட்டே இருந்தா
பணம் வந்துருமா? என்ன பண்றது? உங்ககிட்ட கத்துற மாதிரி எங்க அப்பா கிட்ட போய் கத்த சொல்றியா? பிசினஸ்ல பணத்தை போட்டேன். ஒரு பைசாவா 2 பைசாவா? கொடுத்த மொத்த பணம் 10 லட்சம் அப்படியே அந்த பிசினஸ்ல போட்டேன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அந்த வான்கோழி பிசினஸ்ல 10 லட்சம் போட்டேன்ல, இது வரைக்கும் அந்த எம்டியோட மூஞ்சி கூட நான் பார்க்கல. ஏய் ஏய், என்னடி அஜிஜோ? கையறு கையறு. போறேன், நாளைக்கு அந்த ஆபீஸ்க்கு போறேன். அந்த எம்டி எப்படியாவது பார்த்து, ஏப்பா என்கிட்ட இருந்த மொத்த பணம் 10 லட்சம் ரூபாய் இந்த பிசினஸ்ல போட்டேன், இப்ப எனக்கு அர்ஜென்ட்டா பணம் தேவைப்படுது, ஒரு 5 லட்சமோ 3 லட்சமோ 2 லட்சமோ குர்றான்னு சொல்லி அவன் காலை கைய புடிச்சு கெஞ்சி கேட்டு வாங்கிட்டு வர. என்ன ஆபீஸுக்கு எப்ப போனாலும் அவனை பார்க்கவே முடியல. அந்த ஆபீஸ்ல இருக்கிறவன் நம்ம தோட்டத்துல வேலை செஞ்ச பையன்தான். அவன் மட்டும்தான் அங்க இருக்கான். அவன் காலை பிடிச்சு கெஞ்ச முடியுமா? முடியாது. பாக்குறேன், நாளைக்கு எப்படியாவது பணத்தை வாங்குறேன். என்னங்க, ஒருவேளை அவங்க கொடுக்கலன்னா என்ன பண்ணுவீங்க? கொடுக்கலன்னா என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்? அப்பா கிட்ட வந்து சொல்ல வேண்டியதுதான், அப்பா நீங்க கொடுத்த மொத்த பணத்தை பிசினஸ்ல போட்டேன், அது திரும்பி வர்றதுக்கு 6 மாசமோ 7 மாசமோ ஆகும், நீங்களே பார்த்து ஏதாவது அரேஞ்ச் பண்ணிக்கங்கன்னு சொல்லுவேன். அவர் பண்ணிப்பாரு. பெரிய போலீஸ்காரர்ல, வயசானவர், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் ஏகப்பட்டது சந்திச்சிருப்பாரு. அவரால் சமாளிக்க முடியும். பார்த்துப்பாரு. அவர் கேட்டா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இருக்க வேண்டியதுதான். எங்க போற? இருங்க வர. ஒருத்தி கொடுக்கலன்னா என்ன பண்றது? என்ன பண்ண முடியும்? இந்தாங்க. என்னடி இது? என்னோட நகைங்க, வளையல், செயின், இதை அடமான வச்சு மாமா கிட்ட பணம் கொடுத்துருங்க. ஏய், என்ன விளையாடுறியா? அறிவு இருக்கா உனக்கு? மாசமா இருக்கிற குழந்தை பெத்துக்கும் போது என்ன பண்ணுவ? மொட்டை கழுத்தா இருப்பியா? பிரசவத்துக்கு அப்படியே உங்க அம்மா வீட்டுக்கு போனா என்ன கேட்பாங்க? என் மூஞ்சில காரி துப்ப மாட்டாங்க? நகையை கொடுக்கறாளா? நகை எடுத்து போய் வைப்பா. கோவப்படாம நான் சொல்றத கேளுங்க. நீங்க இந்த வீட்டுக்கு மூத்த மகன், அதனால உங்க அப்பாவுக்கு ஏதாவது கஷ்டம்னா நீங்க தானே உதவி பண்ணணும். இந்தாங்க, பணம் காசு வரும் போகும், ஆனா உறவு போனா வரவே வராதுங்க. அம்மா அப்பா உறவுங்கிறது காலத்துக்கும் நமக்கு இருக்க வேண்டிய உறவு. தயவு செஞ்சு அவங்க மனசை வேதனைப்படுத்தாதீங்க, வச்சுக்கோங்க. ஏங்க, நான் தெரியாம தான் கேக்குறேன், இந்த வீட்ல எனக்கு என்ன மரியாதை இருக்கு? சரி, நான் அப்படியே நகை எடுத்து கொடுக்கறேனே வச்சுக்கோங்க. அத்தையும் மாமாவும் என்னென்ன தலை மேல தூக்கி வச்சுட்டு ஆடுவாங்களா? இல்லன்னா தேன்மொழிக்கும் சக்திக்கும் நல்லவன்னு பேர் கொடுத்த மாதிரி எனக்கு என்ன நல்லவன்னு சர்டிபிகேட் கொடுக்க போறாங்களா? அதுக்காக நம்ம சொந்த பந்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம எதுக்கு நகை புடவைன்னு இப்படி உயிரை விட்டுட்டு இருக்க? இதுல என்னங்க தப்பு இருக்கு? சரி, 15 பவுன் இல்லைனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு 5 பவுனாவது கொடு. நம்ம கல்யாண புதுசுல புது பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு சொல்லி என் நகை நட்டெல்லாம் வாங்கிட்டு போனீங்கல்ல, அதுக்கப்புறம் எங்க அப்பா அம்மா கேட்டா என்ன பதில் சொல்றதுன்னு யோசிச்சு கவரிங் நகை வாங்கி கொடுத்தீங்கல்ல, அது வேணா கொடுக்கட்டா? மாமா, அது வேலை செய்தான்னு பாருங்க. யாருக்காவது போன் போட்டு பாருங்க. போன பண்ணி அவங்க அட்டெண்ட் பண்ணிட்டா காசு போயிருமேடி. முதல்ல பேலன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு மெசேஜ் அனுப்பிச்சு பாப்போம். வந்துருச்சு. அடக்கடவுளே, வெறும் 60 பைசா தான் இருக்குன்னு வருது. என்னடி காலையில தான் 120 ரூபாய்க்கு டாப் அப் பண்ணேன். 120 ரூபாய்க்கு? மாமா, 5 பாக்கெட் பிஸ்கட் வாங்கிருக்கலாம். 120 ரூபாய்க்கு டாப் அப் பண்ணி யார்கிட்ட பேசுனீங்க? நான் யாருக்கிட்ட போன் பண்ணி பேச போறேன்? அப்படியே நான் போன் பண்ண நினைச்சாலும் மிஸ்டு கால் தான் கொடுப்பேன். இரு, நான் யாருக்கு போன் பண்ணேன்னு பார்க்கலாம். என்னடி இது?
புது நம்பரா இருக்கு. இதுக்கு நான் ஃபோன் பண்ணவே இல்லையே. மாமா சும்மா சொல்லாதீங்க. அந்த நம்பருக்கு மறுபடியும் கால் பண்ணி பாருங்க. ச்சீ, இல்லடி. உண்மையில சத்தியமே இந்த நம்பருக்கு நான் ஃபோன் பண்ணவே இல்லடி. ஆளாளுக்கு என் மேலேயே சத்தியம் பண்றீங்க. இப்படி கொடுங்க, ஃபோன் பண்ணி பாப்போம். ஸ்பீக்கர்ல போடு. ஹலோ